சிவகங்கை அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியில் 14 காளைகள் பங்கேற்றன. போட்டியில் ஒரு காளை மாட்டிற்கு 25 நிமிடம் என நேரம் ஒதுக்கப்பட்டு 11 வீரர்கள் அடங்கிய குழுவினர் காளைகளை அடக்கிடும் முயற்சியில் ஈடுபட்டனர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு காதி கிராம தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். காளைகளை பிடிக்கும் போது காயமுற்ற 7 வீரர்களுக்கு மருத்துவ குழுவினர் முதலுதவி சிகிச்சை அளித்தனர். விடுமுறையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்துள்ள ராணுவ வீரர்கள் ஒன்றிணைந்து கன்னியாகுமரி ஜவான் என்ற சமூக சேவை அமைப்பை துவக்கியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சுமார் 400 பேர் இந்திய ராணுவத்தின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் கோடை விடுமுறையையொட்டி சொந்த ஊர்களுக்கு வந்துள்ளனர். இந்நிலையில் நாகர்கோவில் நகர பூங்காவில் ஒன்று திரண்ட இவர்கள் கன்னியாகுமரி ஜவான் என்ற அமைப்பை துவக்கினர். இந்த அமைப்பில் உள்ள ராணுவ வீரர்கள் மக்களுக்கு தேவையான சுகாதாரம் மற்றும் சாலை விபத்துகளில் மீட்பு பணி போன்ற ஆக்கப்பூர்வ பணிகளில் ஈடுபட்டு சேவையாற்றிட உள்ளதாக தெரிவித்தனர். ராணுவ வீரர்களின் சமூக சேவை முயற்சிக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நிலத்தகராறில் தாக்குதலுக்குள்ளான முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உடையாம்பட்டியில் கடந்த 21ஆம் தேதி முதியவர் கட்ட பெரிய கருப்பன் தனது வீட்டின் முன்பாக உள்ள நிலத்தை அளந்து கற்களை பதிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த உறவினர்கள் 4 பேர் கட்ட பெரிய கருப்பனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமுற்ற அவர் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். இதனையடுத்து உறவினர்கள் போஸ், தங்கபாண்டி, பெரியசாமி, ராமச்சந்திரன் ஆகிய 4 பேர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறும் கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு முகாமில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக கண்ணீர் அழுத்த தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி நகராட்சி மற்றும் தனியார் மருத்துவமனை சார்பில் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த கண்காட்சியை கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கணேசன் மற்றும் ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலால்துறை ஆணையர் நிரஞ்சன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த ஆண்டு நடைபெறும் கண்காட்சியில் 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்து சமய அறநிலையத்துறை ஊழியர்களுக்கான 7வது ஊதிய உயர்வு பரிந்துரையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பனீந்திர ரெட்டி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை கோயிலில் 2வது ரோப்கார் அமைவது தொடர்பாக பனீந்திர ரெட்டி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அறநிலையத்துறை மற்றும் கோயில்களில் காலியாக உள்ள பணியிடங்கள் குறித்து கோயில் நிர்வாகங்கள் தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த பணியிடங்களை நிரப்ப அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே +2 மாணவிகள் 2 மாயமான சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிலுக்குவார்பட்டி அரசு உதவி பெறும் RC மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த +2 மாணவிகள் 2 பொதுத் தேர்வுக்கு முதல் நாள் பள்ளி செல்வதாக கூறி சென்றவர்கள் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து மாணவிகளின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல்லில் மது போதையில் துன்புறுத்திய மகனை வெட்டி கொலை செய்த தந்தையை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல் அடுத்து வெங்கசரளை பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவரது மகன் அரவிந்த் கூலி வேலை செய்து வருகிறார். தினமும் மது அருந்திவிட்டு அரவிந்த் தனது தந்தை பாலமுருகனையே அடித்து துன்புறுத்தி வந்துள்ளார். ஆத்திரமடைந்த பாலமுருகன் மகன் அரவிந்தை அரிவாளால் வெட்டியுள்ளார். படுகாயமடைந்த அரவிந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். விருதுநகர் மாவட்டம் திரிசுழி அருகே நத்தகுளம் கிராமத்தில் உறங்கிக் கொண்டிருந்த நபரை 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடியதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். கிராமத்தை சேர்ந்த கர்ணன் நத்தகுளம் பகுதியில் நடைபெறும் குற்ற சம்பவங்கள் குறித்து இவர் போலீசில் தகவல் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. அதே ஊரை சேர்ந்த செந்தூர் முருகன் மற்றும் முகேஷ் உட்பட சிலர் கர்ணனை வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பியோடினர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வீரசோழன் காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நட்டாளம் அருகே புதிதாக திறந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வலியுறுத்தி பொதுமக்கள் முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புல்லானி பொற்றை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான கட்டிடத்தில் நேற்று புதிதாக டாஸ்மாக் கடையை அதிகாரிகள் திறந்தனர். இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு முற்றுகை போராட்டத்தை கைவிட செய்தனர்.